ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படின்னு பார்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறோம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு சில பேர் கடுகு போடுவாங்க, நம்ம சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு போட்டு சோம்பை வெடித்தோன்னே நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து அதில் போட வேண்டியதுதான். அப்படியே பரப்பி விட்ட மாதிரி போடணும். அப்போ தான் எல்லா உருளைக்கிழங்கும் வேகும். சோம்பு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு எடுத்து அப்படியே பரப்பி விட்டுவோம். தோசைக்கல்லில் படுற உருளைக்கிழங்கு தான் வேகும். அதுக்கு மேலே இருக்க உருளைக்கிழங்கு வேக லேட் ஆகும். அதனால் அப்படியே எல்லாத்தையும் பரப்பி விட்டுக்குவோம். எல்லாத்தையும் எடுத்து நல்லா அடுக்கி வச்சுருங்க. அடுப்பு சிம்மில் இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. உப்பு போட்டுக்கலாம், சால்ட் உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக அப்படியே எல்லாத்துலேயும் மேலே தூவி விட்டோம்னா ஒன் சைடு ஃபுல்லாக வேக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் திருப்பி விடணும். ஒன் சைடு ஃபுல்லாக வந்துட்டு உப்பு சாயந்தரம் ரெண்டாவது சைடு திருப்பிக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. ஃபுல்லில் வச்சோம்னா டக்குன்னு கரைக்கிறோம், எதுவுமே நல்லா வேகாது. அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. கல் தான் நல்லா சூடாக இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி ஏட்டாச்சு. ரெண்டு சைடும் உப்பு நல்லா சாடுற மாதிரி திருப்பி விட்டுக்க வேண்டியதான். அப்படியே சிம்மிலே வச்சுட்டு வேக விட வேண்டியதான். நல்லா சிம்மிலே வேகட்டும். நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்க வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் 2-3 திருப்பிக்கிங்க, நல்லா வெந்துடும். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சுன்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்க வேண்டியதான். காரத்துக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சமாக போதும், நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். காரம் கொஞ்சம் தூக்கலாம் வேணால் நான் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அதை போட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே எல்லாத்துலேயும் அப்ளை ஆகிற மாதிரி கொஞ்சம் திருப்பி விட வேண்டியதான். எல்லாத்துலேயும் உரப்பு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சாரணும். அதை கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்க வேண்டியதான். நல்லா வேகட்டும். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 2 வாட்டி நல்லா 2 சைடுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் பூண்டு புல்லை 2 நச்சு வச்சுக்கோங்க. அதையும் போட்டு 2 திருப்பி விட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். ஈஸியான உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.